அந்த வீட்டில் திக்ரு செய்யப்பட வேண்டும். ஒரு முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லமாக என்னுடைய இல்லத்தை மாற்றுவதற்கு அங்கே அல்லாஹ்வுடைய நினைவு கூறப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நினைவு என்று வருகிற போது தொழுகை வரும், நோன்பு வரும், ஹஜ்ஜி நோன்பு வரும், ஜக்காத்து வரும், சதக்கா வரும், தொழுகை வரும், இப்படி திக்ரு வரும். எல்லாமே இந்த அல்லாஹுவின் இறை நினைப்பை ஞாபகப்படுத்துகிற மாதிரி குர்ஆன் ஓதுகிறது வரும். இப்படி எல்லாம் செய்யப்பட வேண்டும். எனவே அப்படி செய்தால் மட்டும்தான் எங்களுடைய வீடுகளை முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்களாக மாற்ற முடியும். சூரா அஹ்ஸாபில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வذ்குர்ன மா துத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. உங்கள் வீடுகளில் கூறப்படும் அல்லாஹுவின் வசனங்களையும் ஞானத்தையும் நினையுங்கள் என்று சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய நினைவு உங்களுடைய வீடுகளில் இருக்க வேண்டும். அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அன்றாடம் எங்களுடைய வீடுகளில் நிகழ்வுகள் நடைபெற வேண்டும். அல்லாஹுவை பற்றி பேசுகிற, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸுகள் வாசிக்கப்படுகிற, குர்ஆன் ஓதப்படுகிற, தொழுகையை நிலைநாட்டுகிற வீடுகளாக எங்களுடைய வீடுகள் மாற வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உயிருள்ள வீடுகளுக்கும் உயிரற்ற வீடுகளுக்கும், அல்லாஹ்வை நினைவு கூறப்படுகிற வீடுகளுக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறப்படாத வீடுகளுக்கும் அற்புதமான ஒரு உரையை சொல்லி, உபமானத்தை சொல்லி, உதாரணத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் செய்தியை சொல்கிறார்கள். என்ன ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்? மஸலுல் பைத்தில்லதி யுذ்கருல்லாஹு ஃபீஹி. எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய ஞாபகம் படுத்தப்படுகிறதோ, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்படுகிறதோ, குர்ஆன் ஓதப்படுகிறது, ஹதீஸ் வாசிக்கப்படுகிறது, நல்ல சிந்தனைகள் சொல்லப்படுகிறது, அற்புதமான அறிவுரைகள் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வை பற்றிய ஞாபகம் வருகிற மாதிரி தாய், தகப்பன், பிள்ளை, மனைவி, கணவன் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்படுகிற மாதிரி வீடுகள் அமைந்தால் அந்த வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உயிருள்ள ஒரு மனிதனுக்கு ஒத்ததாக இருக்கிறது. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற, மறுமையை ஞாபகப்படுத்துகிற, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் படி எங்களுடைய வீடுகளில் நாங்கள் நடந்து கொள்கிற போது உயிருள்ள ஒரு மனிதனுக்கு ஒத்ததாக அந்த வீடு இருக்கிறது. வல் பைத்தில்லதி லா யுذ்கருல்லாஹு ஃபீஹி. எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய ஞாபகம் ஏற்படுத்தப்படவில்லையோ, வீட்டுக்குள் நுழைந்ததிலிருந்து வெளியே வரும் வரை அல்லாஹ்வுடைய சிந்தனையே வராது. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சிந்திக்குகிற மாதிரி, அவனுடைய வழிபாடுகள் மாதிரி, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை எடுத்து நடக்கிற மாதிரி எந்த செயலும் இருக்காது. வீட்டுக்குள் நுழைந்ததிலிருந்து வெளியே வரும் வரை ஷைத்தானிய உணர்வுகளும் ஷைத்தானிய தூண்டுதல்களும், அந்த அல்லாஹுவை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிற வீடுகள் செத்த ஒரு மனிதனுக்கு, உயிரற்ற ஒரு மனிதனுக்கு ஒப்பானதாக இருக்கிறது என்ற செய்தியை முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இஸ்லாமிய முன்மாதிரி மிக்க இல்லங்களாக எங்களுடைய வீடுகளை நாங்கள் மாற்ற நினைத்தால் மாற்றித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. அப்படி ஆக வேண்டுமானால் அல்லாஹுவை பற்றி சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிமொழி தொகுப்புகள், ஹதீஸுகள் வாசிக்கப்பட வேண்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு குடும்பமாக இருந்து அல்லாஹ்வுடைய அந்த இறை சிந்தனையில் நாங்கள் நிலைத்தவர்களாக, நனைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய சகோதரிகள் இருக்கிறீர்கள், தாய்மார்கள் இருக்கிறீர்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கடந்து இந்த நாட்டை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் மொழிபெயர்ப்பு எங்களுடைய கைகளில் இருக்கவில்லை. குர்ஆனுடைய வெறும் மொழிபெயர்ப்பு கூட எங்களுடைய கைகளில் இருக்கவில்லை. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு கூட இல்லாத ஒரு காலகட்டத்தில் அன்றைய எங்களுடைய மூதாதையர்கள், தாய் தந்தைகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஃபஜ்ர் தொழுது விட்டு வெளியே சென்றால் எல்லா வீடுகளிலும் முணுமுணுக்குகிற, குர்ஆன் ஓதுகிற சப்தம் கேட்குகிற ஒரு நிலை இருந்தது. மக்ரிபு தொழுகைக்கு பின்னால் வெளியே வீடுகளுக்கு சென்றால்
அந்த வீடுகளில் குர்ஆன் ஓதுகிற பிள்ளைகளும் கணவன் மனைவி எல்லோரும் சேர்ந்து குர்ஆன் ஓதுகிற சப்தம் அன்றைய நாட்களில் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் இன்று நிலைமை என்ன தெரியுமா? குர்ஆன் மொழிபெயர்ப்பு மட்டுமல்ல, குர்ஆனுடைய விரிவுரை என்று சொல்லக்கூடிய விரிவுரையில் தஃப்சீரில் முதலாவது இடத்தில் வைத்து பார்க்கக்கூடிய எல்லா உலமாக்களும் முதலாவது இடத்தில் வைத்து பார்க்கிற தஃப்சீர் இப்னு கசீர் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனுடைய தஃப்சீர் இப்னு கசீர் முழுமையாக மொழிபெயர்க்கப்பட்டு குர்ஆனுடைய விளக்க உரை அது மொழிபெயர்க்கப்பட்டு இன்று எங்களுடைய கைகளில் இருக்கிறது. இந்த இப்னு கசீர் எத்தனை வீடுகளில் இருக்கிறது? குர்ஆன் மொழிபெயர்ப்பு எத்தனை வீடுகளில் இருக்கிறது? புகாரி ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், இப்னு மாஜாவாகட்டும், நசை ஆகட்டும், திர்மிதி ஆகட்டும், இப்படி ஹதீஸ் கிரந்தங்கள் என்னென்ன இருக்கிறதோ சிஹாஹு சித்தா என்கிற 6 சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்களும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் என்னுடைய வீடுகளில் அந்த நபிமொழியை எடுத்து வாசிக்கிற பழக்கம் இருக்கிறதா? எந்த தாயாவது கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து 24 மணித்தியாலங்களில் ஒரு 10 நிமிடங்களை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். அல்லாஹ் எங்களோடு என்ன பேசுகிறான் என்று பார்ப்போம். அல்லாஹ் எங்களிடத்திலே இருந்து என்ன விரும்புகிறான் என்று பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் மறுமைக்கு என்னென்ன நல்ல வழிகாட்டல்களை செய்திருக்கிறார்கள் என்று படிப்போம் என்று யாராவது படித்ததுண்டா? எங்களுடைய வீடுகளில் அந்த தமிழ் மொழிபெயர்ப்பை வாசித்ததுண்டா? அருமையான சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே எந்த இதுவும் இல்லாமல் இருக்கு. அதே மாதிரி வீடுகளில் இஸ்லாமிய முன்மாதிரி மிக்க வீடுகளாக மாற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய நினைவு வர வேண்டும். சந்தர்ப்ப துஆக்கள் இருக்கிறதே, இந்த சந்தர்ப்ப துஆக்கள் நிறைய ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறார்கள். தூங்க சென்றதில் இருந்து மீண்டும் தூங்க போகும் வரைக்கும் உள்ள நிறைய சந்தர்ப்ப துஆக்களை ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறார்கள். சின்ன சின்ன சிறிய சிறிய துஆக்கள், தூங்கும் போது ஓத வேண்டியவை, தூங்கி எழுந்தவுடன் ஓதிய வேண்டியவை, தும்மினால் என்ன சொல்ல வேண்டும், டொய்லெட்டுக்கு போகிற போது என்ன சொல்ல வேண்டும், வெளியே வருகிற போது என்ன சொல்ல வேண்டும், வீட்டை விட்டு வெளியே போகிற போது என்ன சொல்ல வேண்டும், வீட்டுக்கு நுழைகிற போது என்ன சொல்ல வேண்டும், இப்படி சந்தர்ப்ப துஆக்கள் காலை மாலையில் ஓத வேண்டிய ஔராதுகள் நிறைய ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறார்கள். இதில் எத்தனை துஆக்கள் எனக்கு பாடம் இருக்கிறது. ஒரு 5 துஆவை என்னால் சொல்ல முடிகிறதா? ஒருவர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். மீண்டும் தும்மியவர் யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் என்று சொல்ல வேண்டும். இப்படி ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறார்கள். என்னுடைய வீட்டில் 5 பேர் வாழ்ந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை தும்மல் விடுகிறோம்? ஒருவர் இப்படி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹுவை புகழ, அதற்கு யர்ஹமுக்கல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக என்று சொல்ல, மீண்டும் தும்மியவர் யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும், ஹிதாயத்தை தரட்டும், உங்களுடைய எல்லா கர்மங்களையும் நேர்த்தியாக முடித்து வைக்கட்டும் என்ற பிரார்த்தனை துஆ எங்களுடைய வீடுகளில் இப்படி நடக்குகிறதா? இப்படி ஒரு சம்பாசனை நடக்குகிறதா? எந்த துஆவை நான் ஓதுகிறேன்? எனவே எங்களுடைய வீடுகள் முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய வீடுகளாக இப்போது இல்லாமல் இருக்கிறது. எனவே மீண்டும் அப்படி ஒரு வீட்டை கட்டி எழுப்ப வேண்டிய தார்மீக பொறுப்பு குறிப்பாக தாய்மார்கள் சகோதரிகள் இடத்திலே இருக்கிறது. அந்த சாவி உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் கணவனை வளைத்து போடுகிற மாதிரி, பிள்ளைகளை வளைத்து போடுகிற மாதிரி இந்த இஸ்லாமிய வட்டத்திற்குள்ளும் வலைக்குள்ளும் சிக்க வைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இஸ்லாமிய குடும்பமாக அவர்களை மிளிர வைக்கலாம், அவர்களை அப்படி வார்த்தெடுக்கலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுத்து பலியிடுவதற்கு கனவு கண்டார்கள். நாங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பச்சிலம் குழந்தையாக இருக்கிற போது பால் குடிக்குகிற பருவத்திலேயே எடுத்துக்கொண்டு அறுக்க சென்றார்கள். எனவேதான் ஒன்றும் தெரியாது, கத்தி என்றால் என்னவென்று தெரியாத, இரத்தம் என்றால் என்னவென்று தெரியாத, வலி என்றால் என்னவென்று தெரியாத ஒரு பருவத்தில் கூட்டிக் கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க சென்றார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். என்ன அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான்? ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, தொழில் புரிகிற வயது வந்துவிட்டது. தொழில் புரிவதற்கான வயது வந்தபோதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா புனைய
இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபகுக்க ஃபந்தூர் மாதா தலா. என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதற்கு கனவு கண்டிருக்கிறேன். ஃபந்தூர் மாதா தரா, கண்ணை மூடிக்கொண்டு தந்தைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக, இல்லாவிட்டால் தந்தை அடித்து விடுவார் என்ற பயத்தில் என்னை அறுத்து விடுங்கள் என்று சொல்ல தேவையில்லை. என்ன செய்ய வேண்டும்? ஃபந்தூர் மாதா தரா, நன்றாக யோசித்து நன்றாக சிந்தித்து உங்களுடைய பதிலை சொல்லுங்கள் என்று சொல்கிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பதில் எப்படி இருந்தது? யா அபதி இஃப் அல் மாத்து உமர், என் அருமை தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதை செய்யுங்கள். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றினால் என்னை ஒரு பொறுமையாளியாக கண்டுகொள்வீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இது அப்படி ஒரு அச்சிலே வளர்க்கப்பட்டிருக்கிறார். அப்படி ஒரு தாய் அவரை வார்த்தெடுத்திருக்கிறார். வெறுமனே சோற்றை மட்டும் ஊட்டி ஊட்டி வளர்க்கவில்லை, வெறுமனே ஈச்சப்பழத்தையும் ரொட்டியை மட்டும் ஊட்டி ஊட்டி வளர்க்கவில்லை, ஈமானையும் பிசைந்து கொடுத்து வளர்த்தால் எப்படி ஒரு பிள்ளை உருவாகுமோ அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறது. இன்றும் பார்க்கிறோம், பாலஸ்தீனத்தில் இது போன்ற சிறுமிகள், தாய் கொலை செய்யப்பட்டிருப்பாள், தந்தை கொலை செய்யப்பட்டிருப்பார். என்ன சொல்கிறார்கள்? ஒரு பெண்மணியை வீடியோவில் பார்த்திருப்பீர்கள். கணவன் மரணித்து விட்டான், ஷஹீதாகி விட்டான் என்ற செய்தி கிடைக்கிறது. நான் சொல்கிற இந்த செய்தி 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு யுத்தத்தில், ரசூலுல்லாவோடு நடந்த ஒரு யுத்தத்தில் நடந்த செய்திகள் அல்ல, அதற்கும் செய்திகள் இருக்கிறது. நேற்று முன்தினம் நடந்த, பலஸ்தீனத்தில் நடந்த ஒரு பெண்மணி, உன்னுடைய கணவன் மரணித்து விட்டார் என்று சொன்னவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூட வாய் வராமல் பதறுகிற உலகத்தில் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், என்னுடைய கணவன் மரணித்து விட்டான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறாள். எந்த அளவுக்கு ஈமான் என்று பாருங்கள். அப்படி வார்த்தெடுத்தால் தான், அப்படி வளர்த்தெடுத்தால் தான் இந்த சமூகம் அப்படி ஈமானிய உறுதி உள்ளவர்களாக இருப்பார்களே தவிர, அப்படி வீடுகளில் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல், முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்களாக எங்களுடைய வீடுகளை மாற்றுவதற்கு எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் வெறுமனே அந்த பிள்ளைகள் அப்படி வளருவார்கள் என்று எதிர்பார்த்தால் நாங்கள் என்னமோ ஒரு தவறு இழைத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள். எனவே அருமையான சகோதரிகளே, இந்த துவாக்களை பாடமாக்குகிற, திக்ரு செய்கிற ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.